Hi all, good morning. Welcome to my channel Life with Aira. காலையிலே கோலம் போட்டுட்ருந்தேன். கோலம் போட்டுட்ருக்கும்போதே நான் மீன் வாங்குற அக்கா வந்திருந்தாங்க. எப்பயுமே அவங்கள்ட்ட தான் வாங்குவோம். இன்றைக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அவங்கக்கிட்ட. வவ்வா மீன் தான் வாங்கியிருந்தோம். அதுதான் கொஞ்சம் முள் இல்லாமல் இருக்கும். சரி அப்படின்ட்டு பாப்பாவும் சாப்பிடுவாங்கன்ட்டு எப்பயுமே அதே தான் வாங்குறது. வாங்கிட்டு சரி குழம்பு வச்சிடலாம், கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலான்ட்டு. அப்புறம் சின்ன வெங்காயம், மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் மஸ்ட்டு. சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும், 2 தக்காளி, அப்புறம் பெரிய வெங்காயத்துக்கு கூட பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோம். அப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்ரு. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வெந்தயம் போட்டுக்கணும். அப்புறம் கடுகு போட்டுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் அந்த அரைச்சி வச்சதை அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டிகிட்டு இருக்கும் போதே அந்த வாசம் அவ்வளோ வாசம் அடிச்சிது. அப்புறம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் மீன் நல்லா அலசியாச்சு. அலசி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையானது சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்படியே சைடாக ஃபிஷ் ஃப்ரைக்கும் மசாலா தடவி வச்சாச்சு. குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். அதில் மீன் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்தில் அப்படியே இறக்கிடலாம். இப்போ சேவிங்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் எல்லோரும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சேவ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீமில் அந்தமாரிலாம் போடலாம். நான் பாப்பாவுக்கு இப்போ தான் அந்த தங்கமயில் ஸ்கீமில் போட்டு வந்திருக்கேன். அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் எப்படி போட்டிருக்கேன்னா, இயர்லி ஒன்ஸ் கட்டுற மாரி 60,000 ப்ளஸ் வந்துச்சு. நான் ஏன் 60,000 ப்ளஸ் போட்டேன், இயர்லி ஒன்ஸ் கட்டுறேன், அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் லாங் வீடியோவாக பார்க்கலாம். இப்போ மீன் போட்டுட்டேன். மீன் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுனே ஒரு 5 நிமிஷம் போதும், மீன் வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் 5 நிமிஷம் போதும். எடுத்தால் குழம்பு ரெடி. இது மீன் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றதோட நாளைக்கு சாப்பிட்றது தான் சூப்பராக இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி தான் பிடிக்கும். எனக்கு மீன் குழம்புனாலே அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் பிடிக்கும். நான் இன்றைக்கி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலை. அப்படியே மீன் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த மீன் குழம்புலாம் பெருசாக வைக்கவே தெரியாது. எங்கள் மாமியார் தான் பக்கத்தில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்படி வைக்கணும் அப்படின்ட்டு. அவங்கள சொல்ல தான் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.